காங்கிரஸ் கட்சிக்கு நிரந்தரமாக ஆப்பு வச்ச நரேந்திர மோடி அரசியலமைப்பு சட்டமானது 10 ஆண்டு காலமாக ஆபத்தில் இருக்குது அப்படின்னு கூவிக்கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை படுகொலை பண்ணது யார் தெரியுமா அப்படின்னு இனி மக்கள் ஒவ்வொரு வருடமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஜூன் 25 ஜனநாயக படுகொலை தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக காங்கிரஸ் தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது. இனிமே இந்திய மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எமர்ஜென்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. அன்றைய கருப்பு நாள் உங்க நினைவுல வச்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் செஞ்ச தப்ப நினைவு கூறும் விதமாக காங்கிரஸை புறக்கணிக்க வேண்டும் எண்ணத்துல நிரந்தரமான ஒரு ஆப்பா சொருகி இருக்கிறாரு. ஜூன் 25 இனி ஜனநாயக படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுன்னு பதிவேற்றாவோ இல்லை அதை கையில் பிடிச்சின்னு பேசினாவோ நீங்கள் ஜனநாயகவாதிகளா, நீங்கள் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை படுகொலை பண்ணுவீங்க தெரியாதா அப்படின்றது தான் மோடி அவர்களுடைய எண்ணம். இது காங்கிரஸுக்கு எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை. இது நிரந்தரமான ஆப்பு தான் சொல்லியிருக்கிறாரு நரேந்திர மோடி.